என்னக்கா நீங்க இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இங்க வரத பத்தி யோசிக்க முடியுமா? என்னால ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியல. விடுமா, எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிட்டு? வசந்த் இப்படி வா, நீ போய் சேர்ல உட்காரு. ஐயோ மேடம், நானா? உன் நல்ல மனசுக்கும் நேர்மைக்கும் நீ அதுல உட்காரலாமா? ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து திறந்து வைக்க முடியல, உன்னை அதுல உட்கார வச்சு அதை அழகு பார்க்கலாம்ல? ஐயோ என்ன மேடம் இதெல்லாம்? அக்கா ப்ளீஸ் வாங்க வந்து உட்காருங்க. உட்காரு சத்யா. மேடம் உட்காரு, வாங்க. முதல்ல உட்காரு. வசந்த், இவங்க எதுக்கு இந்த சீட்ல உட்கார வைக்கிறீங்க? என்ன ராகினி இது? இவங்க சொன்னா உங்களுக்கு அறிவில்ல? ஏய், என்ன பேசுற நீ? ராகினி முதல்ல கை எடுங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டு இங்க வந்து சாரின்னு கைய பிடிக்கிறீங்களா? இல்ல ராகினி, கோவப்படாத. தாரணிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது எல்லாம் தெரியும். உங்களுக்கு தாரணி சுஜாதா இவங்க மட்டும்தான் முக்கியம். ராகினி என்ன பேசுற நீ? வசந்த், அன்னைக்கு அவமானப்பட்டது நான். அதுக்காக இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? சத்யா தான் சாரி கேக்குறாள்ல? சாரி கேட்டா? ராகினி, நான் சொல்றத நம்பு. தாரணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ராகினி, அதான் வர முடியல. ஆமாங்க, எங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட், அக்காக்கு இருமல்னு எல்லாமே வரும். உங்க நாடகத்தை என்கிட்ட போடாதீங்க. இப்படித்தானே அண்ணன் விஷயத்துல ஏற்கனவே தாரணியை வச்சு அசிங்கப்படுத்துனீங்க. இப்போ அதே சொல்லி என்னையும் அசிங்கப்படுத்துனீங்க. எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு உங்க தங்கச்சி, உங்க குடும்பம், அவங்க மட்டும்தான் முக்கியம். நாங்க யாரோ தானே. ராகினி, என்ன இவ்வளவு ஹார்ஷா பேசுற? சத்யா மேல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? இல்லத்த, இவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி வச்சு இவங்களை கேள்வி கேட்டல, அந்த வன்மம். வன்மமா? என்ன ராகினி இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? ஆமா, வன்மம் இல்லாமையா இருக்கும். ராகினி, என்ன பேசிட்டு இருக்க? என்னத்த நீங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? ராகினி சும்மா இருக்க மாட்டே? வசந்த், நான் பேசிக்கிறேன். என்ன ராகினி, உன் மேல வன்மம் வைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு சொல்லு? ஆபீஸ்ல உங்களை அம்மா தாயேன்னு கூப்பிடுவாங்க. நான் சத்தம் போட்டது உங்களுக்கு கேவலமா போயிருக்கும். அந்த வன்மம் இருக்கும்ல. என் அண்ணனை அசிங்கப்படுத்துனீங்க, இப்ப என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்க? உங்களால என் அண்ணனுக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? நீ என் நாத்தனார் ராகினி. அதான் கொடுமைய ஆரம்பிச்சிட்டீங்களே. ராகினி, ஸ்டாப் இட். என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? சத்யா இல்லைன்னா உன் கல்யாணமே நடந்திருக்காது தெரியுமா? அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு எதிரான நடந்தது பிரகாஷ், சத்யா இல்ல. சத்யா தான் எல்லாரையும் கூல் பண்ணா, அத மறந்துட்டு பேசாத. அப்போ அவங்க பழைய சத்யா. இப்ப அப்படியா? அதிகாரிங்க ராகினி. அத்தை, இவங்க இங்க நிக்கிறதே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய். வாங்க. ஏய் ராகினி ராகினி, என்ன பண்ற அவ? என்ன பண்ணிட்டு இருக்க? ராகினி, விடு அவங்கள. நில்லு. போங்க. இனிமே இந்த பக்கமே வராதீங்க. ஏய், ராகினி. மேடம் மேடம், என்ன மேடம் என்ன இது? ராகினி இது? சுத்த காட்டு மிராண்டி தரமா இருக்கு. உன்கிட்ட இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாரு நினைச்சவள இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ற? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஏதோ நடந்த பிரச்சனையில என் மேல கோவம் இருக்கும். இங்க வந்து சமாதானப்படுத்தலான்னு தான் வந்தேன். சமாதானமா? பொக்கைய கொண்டு வந்து கொடுத்துட்டு அதே என்ன அடிக்க கை வாங்க வச்சிட்டீங்கல. என்ன பெத்த அம்மா மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க, இப்ப கை வாங்க வச்சிட்டீங்க. ராகினி, என்னம்மா நீ? மேடம் சாரி மேடம், ராகினி என் மேல கோவப்படுறது நியாயம்தான். சமாதானம் பண்ண வந்து இப்ப அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ராகினி, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். சத்யா நம்பி, நம்பி ஒரு நிமிஷம். சாரி நம்பி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. ஆமாங்க பாஸ், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. மேடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, பணமும் போடுறாங்க. ஆனா முதல்ல வரேன்னு சொல்றவனுங்க மறுபடி வர மாட்டேங்கிறாங்க பாஸ். என்ன பண்றதுன்னு புரியலைங்க பாஸ். எப்படி வருவாங்க? என்ன சார் சொல்றீங்க? சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த வக்கீலும் கேஸ் டீடைல்ஸை பார்த்து தான் களத்துல குதிப்பாங்க. கேஸ் ரிஸ்கா இருந்தாலும் அதுல எங்கேயாவது ஓட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. அது மூலமா அடிச்சு ஜெயிச்சிடலாமான்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிஸ்கா இருக்கு. வீடியோ ஆதாரமும் இருக்கு. அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே தெளிவா இருக்கு சார். அப்படி இருக்கும்போது
இந்த கேஸ்ல எந்த வக்கீல் வந்து வாதாடினாலும் ஜெயிக்க முடியாது. எதுக்கும் நீங்க ஒரு 6 மாச காலம் பொறுத்திருக்கணும். அப்பதான் இது என்ன ஏதுன்னு காலத்தை கணக்கில் கொண்டு இத பத்தி பேசுவாங்க. இப்போ இதுல முடிவெடுத்தா இன்னும் சென்சேஷன் ஆயிடும். பத்திரிக்கை மீடியாவுக்கெல்லாம் இது பெரிய செய்தியா போயிடும். அதனாலதான் இதை சொல்றேன். நம்பி, என்ன நம்பி இது? நம்பி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என் கேஸ்ல இப்போவும் எனக்கு ஜாமீன் கிடைக்கல. இதை நான் சும்மா விட போறதும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், போன முறை காயத்ரியை திருமணம் பண்ணிக்க போறதா சொன்னதை நீங்க தான் பப்ளிக் வரைக்கும் கொண்டு போனீங்க. அந்த காயத்ரி யாருன்னு நான் சொல்றேன். அன்னைக்கு நான் சொன்னதுதான் தப்பு. நல்ல தெளிவா கேட்டுக்கங்க. நான் வெறும் காயத்ரின்னு சொல்லியிருக்க கூடாது. அதுதான் எனக்கு வருத்தமா போச்சு. இப்ப சொல்றேன், அந்த காயத்ரி என் உயிருக்கு உயிரானவ. எனக்காகவே வாழ்ற காயத்ரி. யார் சார் அவங்க? இதோ நிக்கிறாங்களே, இவங்கதான். இந்த காயத்ரியை தான் நான் சொன்னேன். எனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நான் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குவோம். என்ன இப்படி பல்ட்டி அடிச்சிட்டா? சார், டைம் ஆயிடுச்சு, போலாமே. பாய். சார், எக்ஸ்கியூஸ் மீ. சார், ஒரு நிமிஷம். என்னக்கா இவன் எப்படி சொல்லிட்டு போறான்? இப்போ உனக்கு எதிரி பிரகாஷா இல்ல இவனாக்கா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான்? அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லி இப்ப மாத்தி பேசிட்டான். நம்பி, 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 ஏன் இப்படி மாத்தி சொன்னீங்க? நான் உங்களை இப்படியா சொல்ல சொன்னேன்? ஜெயஹிந்த் விலாஸ் என் கையை விட்டு போயிடும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓ சாரி காயா, நான் உன்னை ரொம்ப லேசா இட போட்டேன். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன நம்பி சொல்றீங்க? ஐ எம் வெரி சாரி. இவ்வளவு நாளா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமாங்கிற ஒரு ஆசிலேஷன் என் மனசுக்குள்ள இருந்தது உண்மை. ஆனா நீ எனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற தியாகத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க. சாரி டார்லிங். நீ இல்லாம நான் இல்ல. நான் உள்ள போனதும் எதையுமே யோசிக்காம என் பிசினஸ் எடுத்து பல தடைகளை தாண்டி லாபத்துல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்காக ஒவ்வொரு நொடியும் நீ வாழ்ற. உனக்காக நான் வாழ வேண்டாமா? வாழ்வேன் டார்லிங். நீ இல்லாம நான் இல்ல. நான் ரிலீஸ் ஆகி வந்த அடுத்த நாளே நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அந்த ஒரு ஜெய்ஹிந்த் விலாஸ்க்காக நான் உன்னை இழக்க முடியாது. அத லாஸ்ட்ல பாத்துக்கலாம். டார்லிங், நீ என் பக்கத்துல இருந்தா, என் மனைவியா இருந்தா போதும். இந்த உலகத்தையே நான் வாங்கிடுவேன். பாய் டார்லிங். பாய். இந்தாங்கம்மா. அக்கா. என்ன அஞ்சலி, ஸ்கூல் போலியா? இல்லக்கா, ஸ்கூல்ல வெள்ளம் வந்ததுனால லீவ் விட்டுருக்காங்க. இன்னும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா, மெஸ்ஸு கிளம்பிட்டியா? என்ன சத்யா ஒரு மாதிரியா இருக்க? மாப்பிள்ளை எதுவும் சண்டை போட்டாரா? சுஜாதா விஷயத்துல மாப்பிள்ளைக்கு இன்னும் கோவம் தெரியலையா? மறுபடியும் சண்டை போட்டாரா அம்மா? இல்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணுமா? வாம்மா வா.
என்ன சத்யா சொல்லு. இல்லம்மா, கார்த்திக் சுஜாதா விஷயத்துல என் மேல கோவமா இருந்தவங்க இப்போ ராகினி விஷயத்துலயும் கோவமாயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எல்லாத்தையும் விலைக்கு சொல்லியும் என் மேலதான் கோவமா இருக்காரு. நான் அந்த நேரத்துல யாருக்காகம்மா பாப்பேன் சொல்லு? தாரிணி ஆக்சிடென்ட்ட பாப்பனா இல்ல ராகினி ஃபங்க்ஷனுக்கு வருவேனா? நீயே சொல்லுமா. தாரிணி அந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிம்மா என்னால போக முடியும்? சரி, நடந்தது நடந்து போச்சு. ராகினியை பார்த்து பிரச்சனையை புரிய வைக்கலான்னு போனேன். ஆனா அங்க என்ன சத்யா என்னாச்சு? என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. உஷா மேடமும் வசந்தும் மரியாதையா பிரியமா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனா ராகினி பழைய கோவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன கோச்சுக்கிட்டாம்மா. இப்ப இதை வச்சு பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குமா. என்னக்கா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆமா சத்யா, இதுக்கு முன்னாடி வீட்ல எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. எல்லாத்தையும் சமாளிச்சு நீ அதை மாப்பிள்ளைக்கு புரிய வைக்கலையா? இல்லம்மா, அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல. என்னக்கா சொல்ற? அம்மா, எனக்கும் பிரகாஷ்க்கும் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அப்பெல்லாம் எனக்காக பேசுறதுக்கு அத்தை மாமான்னு எல்லாரும் எனக்கு துணையா இருந்தாங்கம்மா. பிரகாஷ் தப்பு பண்ணா அது தப்புன்னு எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்லம்மா. கார்த்திகை வெளியே எடுத்த விஷயத்துல மாமாவுக்கு என் மேல சின்னதா வருத்தம். அதை நினைச்சாதம்மா எனக்கு சங்கடமா இருக்கு. இப்ப பிரகாஷ் என்ன பேசுனா யாருமே எனக்காக பேச மாட்டேங்கிறாங்க. நான் தனியால நிக்கிறேம்மா. அக்கா நீ கவலைப்படாதக்கா, மாமா கிட்ட நான் பேசுறேன். இல்ல அஞ்சலி, இதோட சீரியஸ்னஸ் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீ பேசல எதுவுமே ஆக போறது இல்ல. சத்யா, மனசை விட்டுறாத சத்யா. இதுக்கெல்லாம் ஆரம்பத்துல வந்த அந்த பிரச்சனை தான் காரணம். என்னம்மா சொல்ற? நீ உண்டாயிருக்கும் போது மாப்பிள்ளை உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாரு. அந்த கரு கலைஞ்சதுக்கு அப்புறம்தான் உன் மேல அவருக்கு வருத்தமே வந்துச்சு. அதுல தொடங்கின பிரச்சனை தாமா எல்லாம். இப்ப தீர்வும் அதான். என்ன சொல்ற? ஆமா சத்யா, நீ மறுபடியும் உண்டாயிட்டா அவர் உன்னோட பிரகாஷா மாறிடுவாரு. உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு. மகா மகான்னு பாசம் காட்டினார்ல, அதெல்லாம் மறந்துட்டியா? அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. ஒவ்வொன்னா நினைச்சு நினைச்சு அவரு பழைய பிரகாஷா மாறிடுவாருன்னு பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சத்யா. நீயும் உன் மனசை போட்டு வீணா குழப்பிக்காத. பாசமா இருந்த மாப்பிள்ள குழந்தை விஷயத்துல உன் மேல கோவமாயிட்டாரு. இப்ப கோவத்துல இருக்கிற மாப்பிள்ள மறுபடியும் உன் மேல பாசத்தை காட்டணும்னா நீ உண்டாகணும் சத்யா. பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. உனக்காக நான் விரதம் இருந்து வேண்டிக்கிறேன். கூடி சீக்கிரம் நல்லதே நடக்கும்மா. நீயும் சந்தோஷமா இருப்ப. கஷ்டம்னு ஒண்ணு வந்தா சந்தோஷம்னு ஒண்ணு வரும் சத்யா. நீ மனசை தளர விடாத. என்னாச்சு? இன்னும் அந்த ஆள் வரல. எடுத்து கொடுத்த பொருளை வித்தானா என்னன்னு கூட தெரியலையே. கமிஷனை பத்தி ஒரு தகவலும் இல்ல. ஏன் மூர்த்தி, ஒருவேளை ஓடிட்டானோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. வந்துட்டான் பாரு. பாரு. வாங்க சார். என்னாச்சு சார்? நான் கை வச்ச சக்சஸ் ஆகாம இருக்குமா? இந்தாங்க. என்னங்க? டேய் மச்சான், 9000 ரூபாய் இருக்கு. நீங்களும் வாங்கிக்கடா. உங்க 3 பேருக்கு தான் அது. மொத்தமே 12000க்கு தான் போச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க? நாங்க அவ்வளவு பொருள் எடுத்து கொடுத்தோம் சார். இல்லப்பா, நான் எடுத்துட்டு போய் நல்ல ரேட்டுக்கு தான் பேசினேன். ஆனா அவன் திருட்டு பொருள் அதுக்கு அவ்வளவுலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன்கிட்ட முரண்டு பிடிச்சா போட்டு கொடுத்துருவான். அதுக்கு பயந்துதான் அவன் சொன்ன ரேட்டுக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லையே, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. என்னையே சந்தேகப்படுறீங்களா? திருட்டுலயும் ஒரு நேர்மை இருக்கணும். அதுல நான் ரொம்ப நேர்மையானவன். கூட்டுனா கூட்டு தான். நான் வெறும் 3000 தான் எடுத்தேன். அதுக்கு மேல 5 நயா பைசா எடுக்கல. என்ன சார், ஒரு குட்டியான ஃபுல்லா லோடு ஏத்தணும், 3000 ரூபாய் கொடுத்தா எப்படி சார்?
இல்ல சார், அவனுக்கு நம்ம சைட்டை பத்தி தெரியும். அவன் பென்னிக்கு போனை போட்டா சிக்கலாயிரும். சார், நீங்க நல்லா தெரிஞ்சவருக்கு தான் வித்திருக்கீங்க. அவர் கேட்ட விலையை தரலன்னா பொருளை எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே? என்னங்க பேசுறீங்க? திருட்டு பொருளை திரும்ப கொண்டு வந்து நம்ம தான் மாட்டிக்குவோம். சரி சார், நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த வாட்டி வெயிட்டா பார்த்துடலாம். மெசேஜ் போட்ட திட்டம் சக்சஸ். பிரகாஷ் சகலா, யார் இந்த பிரகாஷ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போட்ட திட்டம்னா என்ன? பிரகாசிங்கிறது யாரு? பிரகாசியா? இவன் எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடியாரா? சார் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் உங்களை ஏமாத்த நினைச்சது தப்பு தான் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். அந்த பொருளை எல்லாம் பிரகாசி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தேன். அவங்க கூட நீங்க கான்டாக்ட் வச்சிருக்கீங்கன்னு தெரியாம போச்சு சார். உங்க கணக்குப்படி தான் வித்தேன் சார். மன்னிச்சிருங்க சார். நீங்க அவங்க கூட கான்டாக்ட்ல இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு சார். இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார். பரவாயில்ல, விட்டு இருந்தா இவனு கிட்ட மாட்டிருப்பேன். நல்ல வேலை காப்பாத்துறீங்க சார். இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பிரகாசி கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் தொடர்பு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா மத்த இடத்துலயும் கான்டாக்ட் இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க சார். இந்தாங்க இந்தாங்க சார். வாங்கிக்க. வரேன் சார். தேங்க்யூ சார். ஆமா, நீ எப்ப மச்சான் பிரகாசி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் போன? டேய் கணேசா, இந்த ஆள் எங்க கொண்டு போய் விப்பான்னு தெரிஞ்சுதான் நான் கரெக்டா பிளான் பண்ணேன். அங்க தெரிஞ்சால ஒருத்தனை பார்த்தேன். அவன்கிட்ட விஷயத்த சொல்லி இருந்தேன். அவன் தான் இப்ப எனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கான். சூப்பர் சார். டேய் பாத்தியாடா, ஒரு ஆளுக்கு 9,000 ரூபாய். ஆனா இவன் 3 பேரோட பங்குன்னு ஏமாத்த பார்த்தான். ஆனா சகல வசமா மாட்டி விட்டாரு. இல்லனா நம்ம 3 பேரும் ஏமாந்துப்போம். ஏய், மூர்த்தினா மூர்த்தி தான்டா. வாங்க. வெரி குட். வாடா. நல்ல வேலை இவனுக்கு சந்தேகப்படல. பிரகாசின்னு பேரை போட்டதுனால தப்பிச்சேன். இல்லன்னா இவன் கிட்ட மாட்டிருப்பேன். இந்தா சார், என்ன சார் இதெல்லாம்? நம்ம நம்பி பாஸ் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆ, அதுவும் காயத்ரி மேடத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். கோர்ட்ல வச்சு மீடியா எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறத கொண்டாடத்தான் எல்லாருக்கும் 1000 ரூபாய் போனஸ். இந்த விஷயத்துல பிரகாஷ் பை என்ன பண்ணி தொலைச்சானு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்க. காயத்ரி மாவை விரட்டா பிளான் பண்ணான். இப்ப இப்படி ஆயிடுச்சே. ஐயோ. இந்தா டேய் மூர்த்தி, 3000 நீ வச்சுக்க. என்ஜாய். சரி சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சகல எங்க சகல போறேன்? அது ஒண்ணு இல்ல, சங்கீதாவுக்கு ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். என்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன்டா. ஏண்டா, மூர்த்தியோட நடவடிக்கையே சரியில்லையே. டேய் என்னடா சொல்ற? காயத்ரி மேடம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னதும் அவன் சாக்காகிறானே. அதுவும் இல்லாம இவ்வளவு வேகமா போறான். டேய் அதான் சொன்னாரடா ஃபீஸ் கட்ட போறான்னு. இல்ல, இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு வேகமா போறான். சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்ன சங்கீதா, என்ன இங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மாமா. என்ன பிரச்சனை? காலேஜ் ஃபீஸ் கட்டலையா? டேய், எதுக்கு இப்ப கண் கலங்குற? காலேஜ்ல யாராவது திட்டினாங்களா? இல்ல மாமா, ஏன் முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? கொஞ்சம் தனியா பேசணும் மாமா. சரி வா. வா. சொல்லு, என்னாச்சு? மாமா ஏய், மன்னிச்சிடு என்ன பண்ற? மாமா. எழுந்துரு, எழுந்துரு. என்னாச்சு? மாமா, நான் கர்ப்பமா இருக்கேன் மாமா. மாதிரி பேசுத? இல்ல மாமா, நேத்து நைட்டு நான் வாந்தி எடுத்தப்போ போர்த்தி மாமா டாக்டர் கூட்டிட்டு வந்தாரு. நாளைக்கு வந்து பாருன்னு எதுக்கு எழுதிருக்காங்க? நான் இப்ப டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன் மாமா. கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க.
உங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்ன? முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. சரி, கணத்தோட அவன் எங்க இருக்கான்? அவன் ஃபோன் நம்பர் கூட சொல்லு. அவனை அடிச்செல்லாம் கொல்ல மாட்டேன். ராஸ்கல், நல்ல மாதிரி நடிச்சு இந்த அளவுக்கு போயிருக்கானா? அவனை எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். வீட்டுல வச்சு பேசுவோம். 15 நாள் அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னே தெரியல மாமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன், ஃபோன் பண்ணியும் கேட்டேன். என்ன குண்டு மேல குண்டு தூக்கி போடுற? எங்க போனாருன்னே தெரியல. அப்ப அந்த ராஸ்கல் உன்னை இப்படி பண்ணிட்டு காரியம் முடிச்சதும் கை கழுவிட்டானா? அவர் அப்படிப்பட்டவர் இல்ல மாமா. அவர் வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணிட்டு அவர் அங்கேயும் போலையோ. இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு எப்படி போவான்? எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் இல்ல.